கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி தேவதூதர்களால் ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிறது. அதே போலவே அறிவில் மிகுந்த சாஸ்திரிகளுக்கு சொல்லப்படுகிறது. ஆனா என்ன நடக்குது பாருங்களேன். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கெடுத்து இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். சோ இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க, தீவிரமாய் அந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஃபாஸ்டா அவங்க போறாங்க, அந்த குழந்தையை கண்டு பணிந்து கொள்கிறாங்க. அதே வேகத்துல வந்து மற்றவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அவங்க அறிவிக்கிறாங்க. இத எந்த அளவுக்கு அவங்க ஃபாஸ்டா பண்ணினாங்க அப்படிங்கறத அதற்கு அடுத்து வருகிற 21வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். சோ 8ஆம் நாளுக்கு முன்னாடியே அவங்க தேவதூதர்கள் சொன்ன வார்த்தையின்படி வேகமாய் போய் குழந்தையை கண்டு கொள்கிறார்கள். ஆனா அறிவில் மிகுந்ததாக எண்ணப்பட்ட சாஸ்திரிகள் என்ன பண்ணினாங்கன்னா தவறான வழியில போயிடுறாங்க. ஒரு கெஸ் அவங்களுக்குள்ளே, சரி ஒரு ராஜானா கண்டிப்பா அரண்மனையில தான் பிறந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏரோது ராஜா கிட்ட போய் அவங்க கேக்குறாங்க. இது ஒரு பெரிய குழப்பத்திலையும் பல குழந்தைகள் கொலை செய்யப்பட வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்திருச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போகும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ஒரு வீட்டிலேதான் அவர்கள் போய் பிள்ளையை கண்டார்கள். அப்படின்னா கொஞ்ச நாள் ஆயிருச்சு இவங்க போய் அவரை பார்க்கிறதற்கு. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, பல நேரங்கள்ல நம்முடைய சுயத்தின் அடிப்படையில சில டிசிஷன்ஸ் நம்ம எடுத்துடுறோம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை அப்படியே அவருடைய சித்தத்தின்படி அறிந்து செயல்படாமல் பல முறை நம்முடைய வாழ்க்கையில தவறி நம்முடைய சுயத்தின் அடிப்படையில சில டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறது ஒரு ஃபெயிலியர், ஒரு கன்ஃபியூஷன்ல கொண்டு போய் விட்டுரும். அதனால இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சுயத்தின் அடிப்படையில எந்த டிசிஷனையும் எடுக்காம, உலக பிரகாரமா ஒரு காரியத்தை சிந்திக்காம, தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரோ அதே வழியில போய் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு வேத அறிவு அதிக அவசியம். வேதத்தை தியானிக்கிற நேரத்தை இந்த நாட்கள்ல நம்ம கூட்டிக் கொள்வோமா? வருஷத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிற நாம் அதிக நேரம் தேவனுடைய பாதத்துல அமர்ந்து அவருடைய வசனத்தை தியானித்து வசனத்தின்படி நடப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமா இருக்கும். May God bless you.